இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வெக்கக்கேட். நாங்க சொல்றோம் 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க, 3 மொழியில 30 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்? இவ்வளவு டேட்டா இருக்கு, எமிஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்கு. டேட்டா எடுத்து என்ன சொல்லணும்? பத்திரிகை நண்பர்கள்ட்ட 30 லட்சம் படிக்கிறாங்களா, 25 லட்சம் படிக்கிறாங்களா, 40 லட்சம் படிக்கிறாங்களா? அவங்ககிட்ட டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அவர் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை. சரி, நான் 30 லட்சம் சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க. நீங்க 10 லட்சம் சொல்றீங்களா, ப்ரூஃப் கொடுங்க. 20 லட்சம் கூட சொல்றீங்களா? ஒரு தமிழ்நாடு அரசு, இவ்வளவு பெரிய ஒரு அரசு, இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க, இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. உங்ககிட்ட 30 லட்சம் பேரா 20 லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க நீ மழுப்புறீங்கன்னா 30 லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் 30 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும். அவர்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அவங்க பிள்ளைங்க மேல மேல போகணும். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும், கோல் எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்லை. அவரு பையனை பிரெஞ்சில் படிக்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3வது மொழியை டினை பண்றாருலங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட மாட்டேனா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் வேண்டான்னு சொல்லு. சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவலை கேன்சல் பண்ணு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு. அது மும்மொழி கொள்கை தானே பாஸ். என்ன பாஸ், உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயா? சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன். அது எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல 2021க்கு முன்பு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல். 360 குளோபல் ஒரு கம்பெனி இருக்கு. தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டர்ல யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. 360 குளோபல் டி நகர்ல இருக்கு. இதை பத்தி அடுத்து டீட்டெயிலா பேசுறோம். சரிண்ணே அண்ணா, எனக்கு 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா, ஏல மாடி அண்ணா, மாடி அண்ணா 2 கிளாஸ் ಟೀ ಬೇಕು ಅಣ್ಣ, 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ. मेरे को 2 ग्लास ಟೀ चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ. ஏல போடுங்க. சாப்பிடணும்னே, பார்டரை தாண்டா சாப்பிடணும் தலைவா, போர்டை படிக்கணும் தலைவா, போர்டை படிச்சு பஸ் அண்ணா மேல போடுங்கன்னு சொல்றேன். நாங்க சேலஞ்ச் போடுங்க, ரியல் டைம் போடுங்க. உட்கார்ந்து 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுல போய் போடுவீங்களா? எத்தனை மொழி கடிச்சா மரியாதை. நான் தாய்மொழி தமிழ்ல விட்டு கொடுக்க மாட்டேன், உயிர் அது. நான் இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா ஏன் எடுக்கிறீங்க?